ரோகிணி கர்ப்பமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்களா, எல்லாரும் பார்த்தீங்களா, என்ன ஒரு நாடகம், என்ன ஒரு அசாத்தியமான பிளானு. இவளுக்கு சினிமாவில் ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம் போல இருக்கே. டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, இந்த வீட்டை விட்டு எக்காரணத்தை கொண்டு வெளியேறக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய சதியை திட்டிட்டு வந்தீங்க. இங்கே இறங்கியிருக்கா பாருங்க. ஏண்டி ரோகிணி, எங்களை பார்த்தா உனக்கு அவ்வளவு ஏமாளி குடும்பமா தெரியுதா? மயங்கி விழுந்த உடனே கர்ப்பம்னு டாக்டர் சொல்றாராம். நாங்களும் அதை அப்படியே நம்பி கண்ணில் தண்ணி விட்டுட்டு உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடணுமாக்கும். அண்ணாமலதுக்கு விஜயா கொஞ்சம் வாய மூடு, வந்து செக் பண்ணிட்டு போன டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை சொல்லிட்டு போறாங்க. நீ என்ன இன்னும் முட்டாள்தனமா பெனாத்திட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு இந்த பார்லர் காரியோட தந்திரம் எல்லாம் இன்னும் புரியல. ஏண்டி, விவாகரத்து வேணும்னு கோர்ட்டுக்கு போனவங்க எல்லாம் தனித்தனியா தானே வாழணும். அப்புறம் எப்படி உன் வயிற்றுல திடீர்னு ஒரு குழந்தை உருவாகும்? எந்த ஊர்ல நீ இப்படி நடக்கும்? யாரோட குழந்தைய தலையில கட்ட பாக்குற? உன்னை நம்பி என் மகன் மனோஜ் வாழ்க்கையே நாசமா போச்சு. இனிமே எந்த கதை அளந்தாலும் இந்த விஜயா ஏமாற மாட்டா. என் மகனை மயக்கி கல்யாணம் பண்ணப்பே உன்னோட அசிங்கமான புத்தி எனக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு மகனை மறைச்சு கல்யாணம் பண்ணி வந்து நின்னு இப்ப அடுத்த கூத்தாச்சு. உனக்கெல்லாம் மான ரோஷம் வைக்கும் ஒன்னும் பொறப்புலயே கிடையாதடி. சொல்லுடி வாயை திறந்து. யார்கிட்டயோ வாங்கின குழந்தைய என் மகன் தலையில கட்டி இந்த வீட்டுக்கு முதல் வாரிசுன்னு சொல்லி காலம் பூரா என் வீட்டு சொத்துக்குன பாக்குறியா? ஆளாத சிரிக்கி. உனக்கெல்லாம் எதுக்கடி ஒரு வாழ்க்கைங்கிறாங்க. இதுக்கு மேல ரோகிணியால பொறுத்துக்க முடியல. போதும் ஆண்டி, இனி ஒரு வார்த்தை என்னை பத்தி அசிங்கமா பேசுனீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இவ்வளவு நாளா நீங்க என்னென்னவோ கேவலமா பேசுனீங்க. அமைதியா தலை குனிஞ்சிட்டு இருந்தேன். காரணம், நான் தப்பு பண்ணியிருந்தேன், உண்மைதான். ஆனா என் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தைய பத்தி தப்பா பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் வேண்டானதான் ஒதுங்கி போனேன். இந்த குடும்பமும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டான்னு மனசார விவாகரத்து தாக்கல் பண்ண வந்தேன். ஆனா தெய்வமா பார்த்து எனக்கு கொடுத்த வர இது. அதையும் அசிங்கப்படுத்தினா உங்களுக்கு நாக்கு அழுகி போகுங்கிறாங்க. நீ மனோஜ் பார்த்து வாயை திறந்து பேசிடா மனோஜ். உங்க அம்மா என்ன எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. ஒரு ஆம்பளைய பக்கத்துல நின்று வேடிக்கை பாக்குற உனக்கு வெக்கமா இல்ல? உன் மனசுல இறக்கங்கிறதே இல்லையா? சொல்லு மனோஜ், எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லு, உறக்க சொல்லுங்கிறாங்க. மனோஜோட சட்டையை பிடிச்சு, டே மனோஜ், இவ்வளவு நேரம் அந்த பார்லமா கத்தி கதறது, அம்மா அதை விட கேவலமா கத்திட்டு இருக்காங்க. நீ என்னடானா மரக்கட்ட மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வாயை திறந்து தொலையண்டா. அந்த பொண்ணு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யாருடா அப்பா? நீல வேற யாராவதா? உண்மையை சொல்லிடாங்கிறாங்க. விஜய் அதுக்கு, டே முத்து, முதல்ல என் மகன் சட்டையிலிருந்து கையிடுறா. அவன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான். மனோஜ், இவ்வளையெல்லாம் பார்த்து பயப்படாத. வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு நான் அப்ப இல்லைன்னு எல்லார் மூஞ்சிலையும் கறியை பூசுற மாதிரி உறக்க சொல்லுடா. இந்த பார்லர் காரியை 4 மிதி மிதிச்சா வீட்டை விட்டு வெளியே தள்ளுடா. அண்ணாமலை அதுக்கு, விஜயா நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. டே மனோஜ், உன்னைத்தான் கேட்கற. இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் கண்ணையும் நேருக்கு நேரம் பாருடா. இத்தனை பேர் கேட்கறோம்ல, உனக்கு நாக்கு செத்து போச்சா இல்ல பேச தெரியாதா? உண்மை என்னன்னு இப்பவே சொல்லுடாங்கிறாங்க. மனோஜ் கிட்ட, தயவு செஞ்சு உண்மை சொல்லுனேன். ஒரு பொண்ணோட கற்பையும் வாரிசையும் பத்தி இவ்வளவு பெரிய கேள்வி எழும்புறாங்க. நீ ஏன் அமைதியா நிக்கிற? ஆயிரம் இருந்துகிட்டு ஆயிரத்தி பதில் சொன்னாதான் அந்த கேஸை நான் மேற்கொண்டு நடத்த முடியும், இல்லைன்னா முடிவு பண்ண முடியும். தயவு செஞ்சு கோல மாதிரி நிக்காம உண்மை சொல்லுங்கிறாங்க. மனோஜ் என்ன பண்றதுன்னே தெரியாம கனகாவோட நினப்பெல்லாம் வருது மனோஜுக்கு. அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மாங்கிறான். டே மனோஜ், எதுக்குடா மன்னிப்பு கேட்குற? நீ எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லுடா. இல்லம்மா உண்மைதான், நான் ரோகிணி வயிற்றுல வளர்றது அது ஏன் குழந்தைதாம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொன்ன? ஆமாப்பா, நீங்க வீட்டு விட்டு வெளியே போனப்ப நான் ஷோரூம்ல தான் தங்கியிருந்தேன். அப்ப ரோகிணி என்னை பார்க்க அடிக்கடி வந்தா. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் அங்க தங்கியிருந்தோம். அது சூழ்நிலையால தெரியாம நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை மனோஜ் சட்டை பிடிச்சு, அட பாவி மானங்கெட்ட பையில, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? பொண்டாட்டி வேணான்னு கோர்ட்டுக்கு போவியா? அங்க போய் டிவோர்ஸ் கேட்பியாமா? ஆனா ரகசியமா அவ கூட குடும்பம் நடத்துவியாமா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதடா. மிருகத்தை விட கேவலமானவன்டா நீ. அண்ணாமலை மனோஜ் அடிக்க, மனோஜ் என்னை விட்டுருங்க, அடிக்காதீங்கன்னு கதறாங்க. விஜயா ஓடி வந்து, விடுங்க, என் மகனை அடிக்காதீங்க, அவனை கொன்னுடுவீங்க போல இருக்கு, விடுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. என் மூத்த மகன் தங்கமானவன், என் மூத்த மகன் யோகியன் ராசு, அப்படி இப்படின்னு இவனை தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுனியே. இப்ப பாரடி என் பிள்ளையோட லட்சணத்தை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாடுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு நீ கொடுத்த அளவு மீறிய செல்லமும் மூடத்தனமான ஆதரவும் தாண்டி காரணம். விஜய மனோஜ் பார்த்து, மனோஜ் நீயாடா இப்படி பண்ணுன? உன்னை உசுரா நினைச்சேனடா. இந்த வீட்டுல எல்லாரையும் எதிர்த்து உனக்காக தான்டா நின்ன. என்னை இப்படி நடுத்தரில் நிக்க வச்சுட்டியடா. என் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டியடா. அவ கூட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு குழந்தை கொடுத்துருக்கியேடா. என் தலையை இடி இறக்கிட்டியேடா அப்படிங்கிறாங்க. மீனா விஜயா கிட்ட நக்கலா சொல்றாங்க. அத்தை, கொஞ்சம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2 நாளைக்கு முன்னாடி தானே இந்த வீட்டுல வச்சு பேசுனீங்க. இந்த பூக்கட்டுற வயிற்றுல பிறக்கிற பிள்ளை இந்த வீட்டு வாரிசா வரக்கூடாது. என் மூத்த மக மனோஜோட வாரிசு தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசா வரணும்னு ரொம்ப பெருமை பேசுனீங்களே அத்தை. இப்ப பாத்தீங்களா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க மூத்த மகனோட வாரிசு தான் வீட்டுக்கு முதல் வாரிசா வரப்போகுது அப்படிங்கிறா மீனா. மீனா வாய மூடுறி அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை, உண்மையை சொன்னா சுடுதான். கடவுள் கணக்கு தப்பவே தப்பாத அத்தை. இன்னொருத்தர் தாழ்த்தி பேசி அவங்க வயிற்றுல குழந்தை உருவாகிறதே சாபமா நினைச்சீங்களே. இப்ப உங்க யோகிமான மகன் செஞ்ச காரியத்தால நீங்க யாரும் வீட்டை விட்டு விரட்ட நினைச்சீங்களோ அவளே இந்த வீட்டு முதல் வாரிசை சுமந்துகிட்டு நிக்கிறா. இதுக்கு பேரு தான் அத்தை
கர்மான்னு சொல்றது. என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பார்லர்காரி என்னவோ தந்திரம் பண்ணி என் மகனை மயக்கி இருக்கா. இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இவளை இப்பவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. இது ஏன் வீடு. இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் போகணும்னு தீர்மானிக்கிறது நான் மட்டும்தான். அண்ணாமலை விஜயாட்ட கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசு விஜயா. அவ வயித்துல வளர்றது இந்த குடும்பத்தோட வாரிசு, நம்ம ரத்தம். அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் நாம அவளை தண்டிக்க நினைச்சோம். ஆனா இப்ப நிலைமை வேற. என் பேரனையும் பேத்தியும் சொந்தகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு நான் வீட்டை விட்டு வெளியேற்ற மாட்டேங்கிறாரு அண்ணாமலை. இப்ப நான் சொல்றதுக்கு இந்த வீட்டுல மதிப்பு இல்லையா? இவ இங்க இருந்தா நான் விஷயத்தை குடிச்சிட்டு செத்து போவேன். இவளை வெளியே அனுப்புங்க ஐயா அப்படிங்கிறாங்க. சரி நீ இஷ்டப்படியே நடக்கட்டும். ரோகிணி இந்த வீட்டை விட்டு போகணும், அதானே உன் முடிவு? ஆமா இப்பவே போகணும். அண்ணாமலை மனோஜை பார்த்து, அப்ப ரோகிணி மட்டும் இல்ல உன் மகன் மனோஜும் இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியேறணுங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? என் மகன் எதுக்கு போகணும்? அவன் என்ன தப்பு பண்ணனா? இவதான் அவனை மயக்கியிருக்கா. நிறுத்து விஜயா. தப்பு பண்ணது 2 பேரும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி அவளை கர்ப்பமாகிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடின மகன் தான் இந்த வீட்டோட மிகப்பெரிய குற்றவாளி. கடனை வாங்கி என் கையெழுத்து போட்டு இந்த வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்தப்ப கூட நான் அவனை மன்னிச்சேன். வீட்டை விட்டு விரட்டல. ஒரு பொண்ணோட வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு அவளை அசிங்கப்படுத்துற இந்த கேவலமானவனுக்கு என் வீட்டுல இடம் இல்லைங்கிறாரு அண்ணாமலை. ரோகிணிக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னா அதை உருவாக்க காரணமாக இருந்த மனோஜுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. 2 பேரும் போய் வெளியே நில்லுங்க. போங்க, தெருவில் நின்று உங்கள் கணக்கை தீர்த்துக்கோங்கிறாங்க. மனோஜுக்கு தலையே சுத்துது. ரோகிணி ப்ளீஸ் ரோகிணி, நான் உன் காலில் வேணாலும் விழுகிறேன். இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைய களைச்சிடு ரோகிணி. ஷோரூமில் ஏதோ ஒரு நிமிஷம் நடந்த ஆக்சிடென்ட் இதுக்காக என் வாழ்க்கையே பாழாக்காத. நம்ம பிளான் பண்ண மாதிரி 5 லட்சத்தை வாங்கிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. இந்த உலகத்துக்கே தெரியாம அந்த ஆஸ்பத்திரி செலவை நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த சுமையை என் தலையில கட்டாதாங்கிறாரு விஜயா மனோஜ்கிட்ட. டே மனோஜ், இவகிட்ட எதுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஏண்டி பார்லர்காரி, ஒழுக்கா சொல்றது கேட்டுக்க. கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிரு. உன்ன மாதிரி ஒரு ஏமாத்துக்காரி போய் மூட்டை இந்த வீட்டுக்குள்ள வாரிசு கொடுத்து வாழ நாங்க விட மாட்டோம். எந்த தைரியத்துல நீ இந்த வீட்டுக்குள்ள வாழலாம்னு நினைக்கிற? ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க. நீ அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த ரோகிணி கண்ணீரை தொடச்சிட்டு சொன்னீங்க மனோஜ், ஆக்சிடென்டல் பிரெக்னன்சியா? வயிற்றுல வளருது ஏதோ ஒரு ரோட்டோரத்துல போற குப்பையா தூக்கி வீசிட்டு போக. அது உங்க ரத்தம், இந்த குடும்பத்தோட வாரிசு. உங்க சுயநலத்துக்காகவும் அடுத்த கல்யாண கனவுக்காகவும் என் வயிற்றுல இருக்க உயிரை கொலை சொல்றீங்களா? உங்களை எல்லாம் மனுஷன்னு சொல்லவே எனக்கு அருவருப்பா இருக்கு. விஜயாவை பார்த்து, அப்புறம் விஜயா ஆண்டி என்ன ஓடி போக சொல்றீங்களா? பணத்தை கொடுத்து மிரட்டுறீங்களா? இவ்வளவு நாளா நான் தப்பு பண்ணிட்டேன்னு பயந்து பயந்து உங்ககிட்ட அழுது கெஞ்சிக்கிட்டு இருந்த ரோகிணி செத்து போயிட்டா. இப்ப நான் புதிய ரோகிணி. என்னடி தருதல மாதிரி எதிர்த்து பேசுறேன். இந்த வீட்டை விட்டு போடிங்கிறாங்க விஜயா. நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? எந்த உரிமையில என்ன வெளியேற சொல்றீங்க? இந்த வீட்டு மூத்த பையனோட சட்டப்பூர்வமான பொண்டாட்டி நானு. இப்ப நான் அவன் வாரிசை சுமந்துட்டு நிக்கிறேன். மாமா தெளிவா தானே சொன்னாரு, ரோகிணி இல்லைன்னா மனோஜ் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. நான் வெளியே போனா உங்க செல்ல மகனும் நடுத்தரவுக்கு தான் வருவான். அதை உங்களால தாங்க முடியுமா ஆண்டி? மனோஜ் ரோகிணி என்னடி பேசுறேங்கிறாரு. உண்மைத்தான் பேசுறேன் மனோஜ். இனிமே நான் யார்கிட்டயும் பிச்சை கேட்க போறது இல்ல. இந்த வீடு என் வீடுதான். இந்த உரிமையும் எனக்கு தான். என் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தைக்கு இந்த வீட்டுல கிடைக்க வேண்டிய அத்தனை மரியாதையும் அங்கீகாரத்தையும் நான் போராடி வாங்குவேன். அதை தடுக்க இந்த உலகத்துல யாராலையும் முடியாதுங்கிறாங்க. விஜயா தலை சுத்தி உட்கார்றாங்க.